நான் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியில டெபுட்டி செக்ரட்டரியா டைரக்டரா வேலை பார்த்திருக்கேன். ஷெட்யூல் காஸ்ட் டெவலப்மெண்ட் டிவிஷன்ல இருந்தபோது ரிவிஷன் ஆஃப் கம்யூனிட்டிஸ் அந்த செல்லுடைய டைரக்டர் ஸ்ரீவத்சா வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். பக்கத்து ரூம்ல உட்காந்துருக்கோம். மணிக்கணக்கா எங்கிட்ட விவாதிச்சிருக்காரு. நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் வன்னியருக்கும் முக்குலத்தோருக்கும் உள்ளிட ஒதுக்கீட ஆதரிக்காது, கொடுக்காது. டேக் இட் ஃப்ரம் மீ. இன்னொன்னு, போதிய தரவுகள் இல்லாத அதனாலதான் அது மறுக்கப்பட்டதுன்னா அப்ப ராமதாஸ் ஐயாவுக்கு அன்னைக்கு தெரியாத போதிய தரவுகள் இல்லைன்னு எதுக்கு அந்த சட்டத்தை வந்து அவர் அனுமதிச்சாரு? அப்ப எலெக்ஷனுக்காகத்தான். ராமதாஸ் ஐயா ஸ்கோர்ட் வித் 1 years. உங்களுக்கும் பாத்தீங்களா 10.5 விழுக்காடு நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீ ஸ்கோர்ட். இவர் இபிஎஸ் ஸ்கோர்ட் வித் ஹிஸ் இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஆஃப் தி பார்ட்டி. ஓபிஎஸ் செயலற்றவர் ஆக்கி விட்டேன் பார்த்தீர்களா அப்படின்னு. ஆனா கடைசியில் என்னாச்சு? ஒண்ணுமே நடக்கல. அந்த எலெக்ஷன்ல பலன் கிடைச்சது. இவருக்கும் ராமதாஸ் ஐயாவுக்கும் கிடைச்சது, இபிஎஸ்க்கும் கிடைச்சது அந்த எலெக்ஷன்ல. அதுக்கப்புறம் திரு திராவிட முன்னேற்ற கழகம் இதுல வந்து ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. அதையும் நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். இது வந்து கமிட்டிங் சூசைட் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது.